Taste the Daily. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை கண்டித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் கிராம மக்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். சண்முகசுந்தராபுரம் கிராம மக்கள் கழிப்பறை, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி 4 ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்தும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். எனவே அரசால் வழங்கப்படும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்டவை தேவையில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை ஏவல் துறை தடுத்து நிறுத்தியதால் தர்ணாவில் ஈடுபட்டனர். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு முகாமில் ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்து முதியவர் தீக்குளிக்க முயன்றார். புலிமேடு கிராமத்தைச் சேர்ந்த 73 வயது முதியவரான காசிக்கும் அவரது பக்கத்து நிலத்துக்காரருக்கும் நிலத்தகராறு உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் பொறுமை இழந்த அவர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளிக்க முயன்றார். செவிடன் காதில் ஊதிய சங்காக உள்ள ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் அதிகாரிகளால் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எந்த ஊர் நீங்க? என்னாச்சு உங்களுக்கு? கந்த தகராறு எனக்கு பிடிச்சல அடிக்கிறாங்க. 3 வாரம் கவருக்கு வாங்கியிருப்பாரு. கவுத்துக்கு தான் வெட்டி வச்சுக்கிறாங்க. கருகும் பயிர்களை காப்பாற்ற கீழ் பவானி கால்வாயில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்து விட வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். பவானிசாகர் அணையில் இருந்து தட்டப்பள்ளி அரக்கன்கோட்டை கால்வாய், கீழ் பவானி கால்வாய் மூலம் பாசனத்திற்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்நிலையில் தற்போது பயிரிட்டு கருகி வரும் பயிர்களுக்கான மஞ்சள், கரும்பு உள்ளிட்ட பயிர்களை காப்பாற்ற இந்த முறை ஆகஸ்ட் 1ஆம் தேதியே தண்ணீர் திறக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதனை வலியுறுத்தி கீழ் பவானி பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் கீழ் பவானி ஆயக்கட்டு நில உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் விவசாயிகள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கீழ்பவானி பாசனத்திற்கு கிட்டத்தட்ட 1 வருடமாக பாயாது இருக்கின்ற முதல் முறை பாசனத்திலே கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்களெல்லாம் காய்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சிறப்பு தண்ணீராக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும் முதல் முறை பாசனத்திற்கும் 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக அந்த 2ஆம் முறை பாசனத்திற்கு, நஞ்சை பாசனத்திற்கும் தொடர்ந்து விட வேண்டும் என்று நாங்கள் அந்த கோரிக்கை வலியுறுத்தியிருக்கின்றோம். கோவை மாவட்டம் காரமடை நகராட்சி பகுதியில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளை மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 18வது வார்டில் 7,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகாலும், 6வது வார்டில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகள் நிழற்குடையும், 7வது வார்டில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையும் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்க சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் ஒப்புதல் அளித்தார். இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் இளைஞர் உயிரிழந்தார். பெரியா கவுண்டனூரைச் சேர்ந்த IT ஊழியர் ஜெயராமன் இருசக்கர வாகனத்தில் கோவை நோக்கி சென்றபோது லாரி மீது மோதியதில் சுமார் 50 அடி தூரத்திற்கு இருசக்கர வாகனம் சாலையில் உரசி சென்று தீப்பிடித்து எரிந்தது. படுகாயம் அடைந்த ஜெயராமன் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தென்காசி ஆட்சியர் அலுவலகத்திற்கு சீருடையுடன் வந்த இராணுவ வீரர் குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டார். ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த இசக்கி ராஜா இராணுவ வீரராக அசாம் மாநிலத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டில் இருந்த 10 சவரன் நகை கடந்த பிப்ரவரி மாதம் காணாமல் போனது தொடர்பாக ஆழ்வார்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் ஆட்சியர் அலுவலக வாயிலில் மனைவி மற்றும் கை குழந்தையுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் காவல்துறை தோல்வியடைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.